என்னுடைய பக்கத்துல வந்து நேற்றைய தினம் வந்து ஒரு பதிவை நான் பதிவு செஞ்சிருக்கிறேன். என்னன்னா, அண்ணாமலை வந்து எனக்கு வந்து ஆசான் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அண்ணாமலை மட்டும் எனக்கு வந்து அரசியலில் ஆசான் கிடையாது. அண்ணாமலை போன்ற டீசென்டான பாலிடிக்ஸ் செய்யக்கூடிய நபர்கள், அண்ணன் வினோத் பன்னீர்செல்வமா இருக்கட்டும், டிஎஸ் பாண்டியராஜன் அண்ணாவா இருக்கட்டும், எனக்கு வந்து அரசியல்ல வந்து நான் வரணும் அப்படின்னு நான் நினைச்சது வந்து 2020 நான் நினைச்சேன். சரிங்களா? நம்ம இனம் சார்ந்த பணிகளுக்குள்ள வரும்போதே நான் வந்து நம்ம சமுதாயத்துக்கு என்னென்ன தேவைகள் அப்படி இருக்கு அப்படின்றத நான் ஆர்என்டி பண்ணி தான் உள்ள வந்தேன். சரிங்களா? ஆர்என்டி பண்ணி உள்ள வரும்போது அரசியலும் வந்து தேவை, அரசியல் அங்கீகாரம் நமக்கு இல்லை அப்படின்னு நமக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது கொங்குவல் இருக்கக்கூடிய கொங்கு வேளாள கவுண்டர்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய அவங்க வந்து உறவு சமுதாயம் தமிழ் வணிகர்களுக்கு. சரிங்களா? அவங்க சமூகம் சார்ந்த சில நபர்கள் வந்து என்கிட்ட வந்து பேசும்போது, உங்களுக்கு வந்து அரசியல் அங்கீகாரம் இல்லை, நீங்களும் வந்து எங்களை மாதிரி ஒரு அரசியல் கட்சி உருவாக்குங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அதுல வந்து எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு ஆள் யாரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கொங்கு நாடு தேசிய மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் வந்து ஈஸ்வரன் அவர்கள். ஈஸ்வரன் அவர்கள் வந்து எனக்கு அவரும் வந்து சொன்ன ஒரு கருத்து வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு கருத்து. என்ன அப்படின்னா, அவர் வந்து என்ன சொன்னாரு, நமது இனம் சார்ந்த அரசியலை நம் பண்ணவில்லை என்றால் வேறு ஒருவர் நம்மளே வந்து ஆழ்வார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த கருத்து வந்து ஒரு 100ல் ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அந்த ஒரு கருத்து.